இந்த நாளில் ஒரு தேவனுடைய பிள்ளை எதில் உறுதியாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சில காரியங்களை அழுத்துகிறார். நம்ம உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவரை தேடி போகணும், என்ன சமாதான வாழ்க்கையில் இருக்குது, என்ன நிம்மதி வாழ்க்கையில் இருக்குது, உலகத்தில் என்ன மகிழ்ச்சி இருக்குது, இதான் மனிதருடைய ஏக்கத்தின் சத்தமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அவரை உறுதியாக பற்றி கொண்ட ஒரு தேவ பிள்ளைக்கு சமாதானம் உண்டு. ஆமென். எத்தனை பிரச்சனை இருக்கட்டும், எத்தனை பாடு இருக்கட்டும், எத்தனை கண்ணீர் இருக்கட்டும், எத்தனை பலவீனங்கள் இருக்கட்டும், உண்மையாய் அவரை உறுதியாய் பிடித்த ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பூமியில் ஒரு சமாதானம் உண்டு. இந்த ராத்திரி நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார், ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னா, இந்த உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்ம எதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி வேதத்தில் ஒரு 3 வசனத்தை முன்னாடி நிறுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். நல்ல சந்தோஷமா, அல்லேலூயா. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். இதுதானே முடியாத காரியம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நம்ம ஜெபத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோங்கிறத நம்ம வாழ்க்கை வெளிக்காட்ட ஆரம்பிச்சிடும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வெளி தோற்றம் பிரகாசிக்கும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் எழும்பி வந்தாலும் ஜெயிக்க முடியாது. ஆமென். ஜெபத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஜெபம் ஜெபம். சில பேர் சொல்லுவாங்க, நான் கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால ஜெபிச்சாதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? ஆண்டவர் நமக்காக இரத்தத்தை சிந்திட்டாரே, நமக்காக மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டாரே, ஜெபிச்சாதான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியுமா? அப்படி அல்ல. நமக்கு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார். ஆமென். மாதிரியை முன் வச்சுட்டு போயிருக்கிறார். எத்தனை கூட்டங்களில் நாம் போய் உட்கார்ந்தாலும், எத்தனை ஆராதனையில் நாம் பங்கு பெற்றாலும், எத்தனை ஊழியர்களோடு நாம் ஐக்கியம் வைத்திருந்தாலும், நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபத்தில் எந்த அளவு உறுதியாய் நாம் தரித்திருக்கிறோமோ அந்த அளவு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். ஜெபம் ஜெபம். என் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபத்தில் உறுதியாய் தரித்திரு, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திரு. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைய பாவம் அணுக முடியாது. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைய சத்துரு மேற்கொண்டு ஜெயிக்க முடியாது. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அந்த பிரச்சனை போராட்டங்கள் அமைஞ்சு போகும். ஆமென். கர்த்தர் நல்லவர், ரொம்ப பெரியவர். சொல்லிட்டார், உனக்கு விரோதமாக கூடின கூட்டம் எதுவாக இருந்தாலும் உன் பட்சத்தில் வரும். யாருக்கு? ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பி நின்றாலும் அவர்கள் பட்சத்தில் வரும்படியாய் ஆண்டவர் செய்வார். அதான் சொன்னார், ஜெபத்தில் நீ உறுதியாய் தரித்திரு. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு வெற்றியின் மேல் வெற்றியின் வாசல்கள் திறக்கப்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபத்தில் உறுதியாய் தரித்திரு, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திரு. ஆமென். ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஜெபிக்கிறேன் பதிலே இல்லையாண்டி நம்ம நினைப்போம். ஜெபிக்கிறேன், ஜெபத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி நினைப்போம். ஜெபிக்கிறேன், ஒரு மாற்றம் கூட என் வாழ்க்கையில் வரலையேன்னு சொல்லி நினைப்போம். ஆனால் தாமதித்தாலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கான பதில் ஒரு நாள் தடைபடாது. காரணம், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் முடியும். நம்புங்க, அவரை நம்புங்க. இன்னைக்கு ஊழியத்தின் ரகசியமே ஜெபந்தான், ஜெபந்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இருக்கிற ஒரு அறைக்குள்ளே இருந்து இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் சாதிக்க வச்சுட்டு இருக்கிறார். காரணம் ஜெபம். எனக்கு தெரியும், என்ன தேவை இருந்தாலும் ஒரு தேவனுடைய பாதத்தில் ஜெபிச்சுட்டு வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் எனக்கு போதோண்டி தெரியும். அல்லேலூயா. உண்மையில் இந்த ஊழியத்தின் ரகசியமே ஜெபந்தான்.
அறைக்குள்ள அந்த சின்ன அறையை பூட்டிட்டு நிற்கிற அந்த ஜபம் மாத்திரம்தான் ஊழியத்தில் இத்தனை காரியங்களை செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார், சொல்றார் பணம் எல்லாம் அழிஞ்சிரும். மனிதர்களுடைய ஆதரவு அது நிரந்தரம் கிடையாது. நம்ம பணத்தை நம்பி எந்த காரியத்தை செய்தாலும் அது நமக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் ஜபத்தை நம்பி நிற்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மேன்மைக்கு மேலே மேன்மையை ஆண்டவர் தந்துட்டே இருப்பார். வளர்ச்சிக்கு மேலே வளர்ச்சியை ஆண்டவர் தந்துட்டே இருப்பார். கனத்துக்கு மேலே கனத்தை தந்துட்டே இருப்பார். அதனால தான் கீழே வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றார், ஜபத்தில் நீ உறுதியாய் தரித்திரு, நீ சோர்ந்து போய் விடாதே. ஜபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் விடாதே. ஜபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஜபத்தை நிறுத்தி விடாதே. ஜபத்தில் உறுதியாய் தரித்திரு. ஆமென். அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, ஜபிக்கிற வரைக்கும் நல்லா இருந்தேன், ஜபிக்கிற வரைக்கும் எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. எத்தனையோ பாவ போராட்டம், ஆனால் எதுவும் என்னை அணுகலை. ஆனால் என்னைக்கு என் வாழ்க்கையில் ஜபம் குறைய ஆரம்பித்தோ, ஜெபிக்கிறத மறந்தனோ, அன்னைக்கே என் வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்துட்டு, அன்னைக்கே தடுமாறி விழ ஆரம்பிச்சிட்டேன். சொல்கிறாங்க, இன்னைக்கு எழும்ப முடியாத பாவத்தின் படுகொலிக்குள்ளே போய் மாட்டிட்டு இருக்கிறேன். ஆமென். ஜபம். அல்லேலூயா. ஜபம் ஜபம். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, ஜபம் ஒரு தேவனுடைய பிள்ளை அவரோடு இணைக்கிற ஒரு பாலமாக மாறுகிறது. யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களானாலும் சரி, தேவனோடு செலவு பண்ணுகிற நேரம் எவ்வளவு என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி நாட்களில் ஏதோ அரை மணி நேரம் போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜபம் அல்ல, ஏதோ ஒரு மணி நேரம் கடமைக்காக நின்று ஜெபிக்கிற ஜபம் அல்ல. நம்முடைய இருதயம் ஜபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு நல்ல விசுவாசி, ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை அடிக்கடி ஆண்டவரோடு பேசிட்டே இருக்கணும். என்ன வேலை செய்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இருதயத்தில் அவரோடு நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களை நேசிக்கிறேன் அப்பா, அவரை மறக்காதபடி நம்முடைய இருதயத்தில் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறதும் ஒரு ஜபந்தான். சொல்றார், இந்த ஜபத்தில் நீ உறுதியாய் தரித்திரு. ஆமென். இன்னைக்கு சொல்லுமா, இப்படி ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைய இந்த உலகத்தால் சேதப்படுத்த முடியாது. நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை உண்டு. எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். எப்படிப்பட்ட பள்ளத்தின் அனுபவத்தில் இருந்தாலும் என் ஆண்டவர் தூக்கி எடுப்பார். ஆமென். ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியம், எண்ணி முடியாத அதிசயம். ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு அவர் செய்கிற காரியம் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கும். ஆமென். கடந்த மாசத்துலலாம் அப்படியே யோசித்து பார்த்தேன், நிறைய செலவு, அங்கே திரும்பினா செலவு, இங்கே திரும்பினா செலவு. அப்படி பேசினேன் வீட்டில் இருந்தே. சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, ஆண்டு ஒருவேளை இதிலெல்லாம் மனுஷ காரியத்தில் நின்னா கடனாளியாக தான் மாறி இருக்கணும். ஆனால் அந்த மாதத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து நிற்கும்போது தான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் எவ்வளவு செலவப்பா. ஆனால் கையில் வந்த காணிக்கெல்லாம் கொஞ்சம் தான். அதை யோசித்து பார்க்கும்போது பண்ணின செலவுக்கும் கையில் இருந்த காணிக்கைக்கு சம்மந்தமே கிடையாது. என் அப்பா உயிர் உள்ளவர். ஆமென். அவருக்கு 5 அப்பம் 2 மீன் போதும், 5000 பேருக்கு மேலாய் போசித்து மீதியானதை 12 கூட நிறைய எடுக்க வைத்த தேவன். பொய் அவங்க முன்னாடி நின்று பேசல தேவ பிள்ளையே. கர்த்தர் உயிர் உள்ளவர். ஆமென். கர்த்தர் உயிர் உள்ளவர். ஜபம் நமக்கு ஒரு தைரியம் உண்டு. நான் ஜெபிப்பேன், என் காரியங்களை என் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவேன். நம்முடைய காரியங்களை மனுஷனிடத்துல தெரியப்படுத்துறதை விட்டுட்டு கர்த்தரிடத்துல தெரியப்படுத்த ஆரம்பிச்சுட்டோன்னா எந்த மனிதர்களுக்கு முன்பாக அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். ஒரு கூட்டத்தில் போய் நிற்கும்போது ஒருவேளை தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் நின்று ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, எந்த மனுஷன் முன்னாடியும் விட்டு கொடுத்துறாதுங்கப்பா, எந்த மனுஷன் முன்னாடியும் விட்டு கொடுத்துறாதுங்க. சில கூட்டத்தில் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது, மந்த நிலைமையாக தெரியும். உட்கார்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு காரியம், எந்த மனுஷ கூட்டத்திலையும் விட்டு கொடுத்துறாதுங்கப்பா. ஆமென். அவ்வளவு பெரியவர். அமைதியாக வார்த்தை வந்தாலும் தெரியும், ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் எழுந்தருளி நிற்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவோம், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருப்பேன் அப்பா. ஒரு ஜபத்தில் உறுதியாக தரித்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை பாவத்துக்குள்ளே போய் படுத்திருந்தாலும் பாவம் தீண்ட முடியாது. ஆமென். அல்லேலூயா. பாவத்துக்கு மேலே உருண்டு வந்தாலும் அந்த பாவம் அந்த தேவ பிள்ளையை அணுகவே முடியாது. ஏன்னா ஜபம் அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு வல்லமை உள்ளது. ஜபத்தில் அவ்வளவு வல்லமை இருக்குது. நீ முழுமையாக சொல்ல போகிறோம், ஜெபிப்பேன்
ஜெபிப்பேன் ஐயா. மோசே தேவ பாதத்தில் காத்திருந்ததுனால அவருடைய முகம் பிரகாசமாக இருப்பதை ஜனங்களால் பார்க்க கூட முடியல. பாருங்க, ஜனங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு, அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால ஜனங்கள் நிற்க முடியல. ஜனங்கள் முன்னாடி வரும்போது அவருடைய முகத்தை முக்காடிட்டு கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சொல்லுவோமா, அப்பா ஜெபம் ஐயா, நமக்கு வெளியேறப்பட்ட சொத்து அப்பா கையில் தந்துட்டார். ஆமென். பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, உங்கள் காரியங்களை அவரோடு பேசுங்க, உங்கள் பிரச்சனையை அவரோடு கூட பேசுங்க, உங்கள் போராட்டத்தை அவரோடு கூட பேசுங்க, உங்கள் தேவைகளை அவரோடு கூட தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நடத்துவார். ஆமென். ரெண்டாவது பார்த்தோன்னா, நம்ம எதில் உறுதியாக இருக்கணுமா, வேதத்தில் அப்படியே எடுத்து வாசிக்கும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் முன் பகுதியில், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் முன் பகுதி, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எதிராளிலாம் மனுஷன் இல்லை, பிசாஸ். அதான் தெளிவாக பாருங்கள், 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. பாருங்க, யோபு அழகா சொல்லுவார், எல்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் உயிர் தான் கிடக்கு, இது போனால் கூட அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென். சொல்லணும், விசுவாசத்தில் உறுதி அனுப்பாப்பா. எத்தனை காற்று வீசட்டுமே, எவ்வளவு புயல் அடிக்கட்டுமே, சுனாமி அலைகளை போல கடல் கொந்தளித்து எழும்பி என் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி பண்ணட்டுமே, என் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க எனக்கு பலன் தாங்கப்பா. ஆமென். என் ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தில் தளர்ந்து விடாதே, நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்தவர் உண்மையுள்ளவர், நமக்காக இரத்தத்தை சிந்தினவர் உண்மையுள்ளவர். மனுஷன் மாறுவான், அப்பா மாறவே மாட்டார். அல்லேலூயா. மாறவே மாட்டார், மாறவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒரு அண்ணு கூட அப்பா மாற மாட்டார். இன்னைக்கு சொல்லுவோமா, விசுவாசத்தில் நான் உறுதியாக இருப்பேன்ப்பா. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் எழும்பி வந்தாலும், எத்தனை விதமான தடுமாற்றங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதி அனுப்பேன். ஆமென். சொல்லி பாருங்க, அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். சொல்லணும், சோர்ந்து போக மாட்டேன்ப்பா. பிரச்சனையை கண்டு சோர்ந்து போக மாட்டேன், நெருக்கத்தை கண்டு சோர்ந்து போக மாட்டேன், வேதனைகளை கண்டு சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் விசுவாசத்தில் உறுதி அனுப்பேன். சொல்லி பாருங்க, அப்படியே தூக்கி எடுப்பார். ஒரு செல்ல பிள்ளைய தாங்கிறதை போல் அப்பா தாங்குவார். ஆமென். ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவர் துணை இல்லாட்ட வாழவே முடியாது. அதனால தான் சொன்னேன், பயப்படாத, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மேலே புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற ஒரு தேவ பிள்ளைய அவர் சவால் விட்டு வாழ வைக்கிற வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போவார். அல்லேலூயா. நான் அப்பா எதிர்பார்க்குறதெல்லாம் விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். சின்ன சின்ன காரியத்துக்கு முறுமுறுக்கிறது அல்ல, சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்குற அனுபவம் அல்ல, சின்ன சின்ன பிரச்சனை வந்தோன்னு அவரை மறுதளிச்சுட்டு விசுவாசத்தில் பின்வாங்கி ஓடுகிறவர்கள் அல்ல. நிற்கிற கூட்டத்தை அப்பா எதிர்பார்க்கிறார். ஆமென். நிற்கிற கூட்டம். எந்த பிரச்சனை வந்தாலும், தலையே போகக்கூடிய அளவிற்கு பிரச்சனை வந்தாலும், தலை குனிஞ்சு அவமானத்தால் கூனி குறுக வேண்டிய அளவிற்கு பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும், அதற்கு மத்தியில் நிற்கிற பிள்ளைகளை அப்பா எதிர்பார்க்கின்றார். இன்னைக்கு சொல்லும், அந்த கூட்டத்துக்குள்ள நானும் ஒரு ஆளாக இருப்பேன் அப்பா. ஆமென். ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. ரொம்ப பெரியவர். ஆமென். சொல்ல போகிறேன், இந்த விசுவாசத்தில் எனக்கு உறுதியே தாங்கப்பா, உறுதியை தாங்க. கர்த்தர் நல்லவர். ஒன்றுமே இல்லாமல் அவன் சுக்குநூறாக வாழ்க்கையை உடைச்சாலும் சொல்லணும், நுப்பேன் இயேசுவுக்காக. ஆமென். நுப்பேன் இயேசுவுக்காக. பாருங்க, போன வருஷம்னு நினைக்கிறேன், மார்ச் மாதத்தில் எனக்கு கால் அடிபட்டுச்சு. 3 நாள் உபவாசம் கூட்டம். 3ஆவது நாள் நல்லா சந்தோஷமாக முடிச்சுட்டு உளுந்தங்கஞ்சி வச்சுருந்தாங்க. நல்லா உளுந்தங்கஞ்சியும் குடிச்சிட்டு அப்படியே வெளியில் நின்று சில சகோதரிகள் மத்தியானத்துக்கு பிறகு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு சொன்னேன். இங்கே கார் பக்கத்தில் வந்து நிற்கிறேன். என்ன நடந்துன்னு தெரியாது. ஒரே நொடி பொழுதில் ஏதோ நடந்து போச்சு. 3 நிமிஷம் நடந்த காரியமே தெரியாது. ஆனால் இருதயத்துக்குள்ளே இருந்து ஒரு சத்தமாக ஒன்று பேசுகிறேன், என் உயிரை நீ எடுக்கவே முடியாது, வருவேன், திரும்ப வருவேன், என் ஜனத்துக்கு நன்மை செய்ய திரும்ப வருவேன், சத்தமாக பேசியிருக்கிறேன்.
இந்த பேசுகிறது மட்டும் இருதயத்தில் பதிஞ்சிட்டு 3 நிமிஷம் கழிச்சு தான் எட்டி பார்க்க சுற்றி நின்று எல்லாரும் அழுதுட்டு நிற்கிறாங்க பாருங்க. எழும்பி பார்த்தா எழும்ப முடியாது, காலை ஊனி பார்த்தா ஊன முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணி வச்சுருக்க கால் திரும்ப ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஃப்ராக்சர். என்ன பண்ண முடியும் தேவப்பிள்ளை? ஒன்றும் பண்ண முடியாது. காலை அசைக்க முடியல. ஆனாலும் எப்படியோ யாரி காரில் உட்காந்துட்டேன், காரை ஓட்ட முடியாது, யாரி பின்னாடி உட்காந்துட்டேன். இந்த பள்ளத்தில் கார் விழுந்தா கூட உயிர் போன மாதிரி வலிக்கும். என்ன தெரியுமா சொன்னேன்? எழும்புவேன், செத்து போனவங்களையும் எழுப்ப போகிறேன். ஆமென். இனி மறைச்ச பிசாசு என் உயிரை அழிக்கலாம்னு நினச்சேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இதுவரை இருந்த அன்பு இல்லை, வைராக்கியம் இல்லை, இனி பல மடங்காக வைராக்கியமாக என் அப்பாக்காண்டி நிற்க போகிறேன். மறைச்சவங்களையும் எழுப்பாமல் அந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். விசுவாச அறிக்கையிட்டம் பாருங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆமென். அதுக்கு பிறகு ஒரு சின்ன வழியை கூட என் அப்பா சரீரத்தில் உணர விடலை. அல்லேலூயா. சொல்லணும், விசுவாசமாக நிற்கணும். என்ன போனால் என்ன தேவ பிள்ளையே? உயிர் இருக்குதே. என் அப்பாவை மகிமைப்படுத்துவதற்கு உள்ள ஒரு உயிரை தந்திருக்கிறாரே, என் அப்பாவை கனப்படுத்துவதற்கு உள்ள ஒரு உயிரை வைத்திருக்கிறாரே. இந்த சரீரத்துக்காக கேள்வி கேட்கிறதை விட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், உங்க அன்புக்கு ஈடு என இல்லப்பா. விசுவாசத்தில் உறுதியா நிற்பேன், பிசாசை எதிர்த்து நிற்பேன். ஆமென். நான் அப்படியே யோசித்து பார்ப்பேன், அடிபடுறதுக்கு முன்னாடி இருந்த ஊழியத்துக்கும் இன்னைக்கு எவ்வளவோ மகிமையாப்பா செஞ்சிட்டாராமே. அடிபடுறதுக்கு முன்னாடிலாம் சும்மா மழுங்கி போன பென்சிலை போல இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரிந்து என் ஆத்துமாக்குள்ள ஒவ்வொரு நாளும் அவர் தருகிற வளர்ச்சி நானே பார்க்க முடிகிறது. அவரோடு நெருங்க வைக்கிறார், அவரோடு பேச வைக்கிறார், அவர் சத்தத்தை கேட்க வைக்கிறார். நான் சொல்லுவேன், அப்பா தீர்க்க தரிசன வாயா இல்லப்பா, என்ன சொன்னாலும் செய்யுங்க. ஆமென். அடுத்தார் நல்லவர். அல்லேலூயா. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்க செய்கிற தேவன். கேள்வி கேட்குறோமா? அவர் பக்கத்திலே போய் நிற்க முடியாது. முறுமுறுக்கிறோமா? என் வாழ்க்கையில் ஏண்டவரை இந்த பாடு, என் வாழ்க்கையில் ஏண்டவரை இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில் ஏண்டவரை இந்த நிந்தனை, என் வாழ்க்கையில் ஏண்டவரை இத்தனை சோதனை, கூட்டம் ஆலயண்டி ஓடி போய் என் வாழ்க்கையில் வந்ததெல்லாம் வேதனை தானே, ஏன் நான் ஜெபிக்க வேண்டும்? யாருக்கு நஷ்டம்? ஆமென். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. பிரச்சனைக்கு மத்தியில், நெருக்கத்துக்கு மத்தியில், அவமானத்துக்கு மத்தியில், பலவீனத்துக்கு மத்தியில் நின்று பாருங்க உறுதியா. அவர் தூக்கி கொண்டு கண்மலை மேலே வச்சிருவார். ஆமென். என் முழுமையாக சொல்லுவோம், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மகிமைப்படுத்துகிற தேவன். ஆமென். மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், விசுவாசத்தில் உறுதியானுப்பான்ப்பா, உறுதியானுப்பேன். காட்டில் நாணல் அசைகிறதை போல ஒரு தேவப்பிள்ளை அசையக்கூடாது. இன்னைக்கு ஒரு கொஞ்சம் பேராவது ஆண்டவர்களை எழும்ப முடியுமா? நிற்பேன்ப்பா, உமக்காண்டி நிற்பேன். ஏதோ உறவினர்கள் வந்த உடனே அப்படியே ஆண்டவரை தேடுற நேரத்தை அசட்டை பண்ணிடக்கூடாது. இந்த உலகத்துக்கு நேரான சில காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவருடைய அன்பை அசட்டை பண்ணி பின்னாடி வச்சிடக்கூடாது. எல்லாத்துலேயும் உறுதியாக நிற்கணும். ஆமென். உறுதியாக நிற்கணும். நீர் தான் எனக்கு எல்லாம். உறுதியாக நின்று பாருங்க, கண்ணை மூடினாலே சொல்லலாம், என் அப்பா மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல போகிறேன், விசுவாசத்தில் உறுதியாக அனுப்பேன். எந்த அளவு உபத்திரவத்தின் பாதையில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு பொன்னை போல மாற்றுவார். உபத்திரவமே வேண்டாம், பாடே வேண்டாம், நிந்தனையே வேண்டாம் அப்படின்னா இருக்கிற லெவல்லே இருண்டி ஆண்டவர் விட்டுருவார். எந்த அளவுக்கு பாடுகளுக்கு மத்தியில் எந்த அளவு நெருக்கப்படுறீங்களோ, எந்த அளவு பாடுகளுக்கு ஊடே கடந்து போகிறீங்களோ, எந்த அளவு அவமானத்துக்கு ஊடே கடந்து போகிறீங்களோ, எந்த அளவு சில போராட்டத்தின் ஊடே நடத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். ஆமென். ஒரு வளர்ச்சிக்கு ஒரு உபத்திரம் வரும் என்பதை ஒரு தேவப்பிள்ளை மறந்து விடக்கூடாது. ஒரு உயர்வுக்கு முன்னால ஒரு பாடு வரும் என்பதை ஒரு தேவப்பிள்ளை மறந்து விடக்கூடாது. ஒரு மேன்மைக்கு முன்னாடி சில அவமானங்கள் தேடி வரும் என்பதை, சில நஷ்டங்கள் இழப்புகள் தேடி வரும் என்பதை ஒரு தேவப்பிள்ளை மறந்து விடக்கூடாது. அதுல சோர்ந்துடக்கூடாது. நிற்கணும் உறுதியாய். என் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்துல உறுதியானில் புரட்டி எடுக்கக்கூடிய அளவிற்கு சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரை முறுமுறுத்து விடாதுங்க தேவ பிள்ளையை. உறுதியான் இல்லைங்க, என் அப்பா மகிமையானதை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்துட்டு? ஆமென். சாதிக்க பறந்துருக்குறோம். அல்லேலூயா. நம்மெல்லாம் கோழைகள் இல்லை. சொல்லுவாங்க பாருங்க, சிங்கத்துக்கு பிறந்தது ஒரு நாளும் பூனைக்குட்டி ஆகாது. நம்மெல்லாம் சிங்கத்துக்கு பிறந்த குட்டி. ஆமென். நம்ம அப்பா யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நேற்று ஒரு மெசேஜ் ஒன்றா வாசித்தேன். யூடியூப்லலாம் செய்தி போகிறதுனால நேற்று அப்படியே நாங்கள் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்தோம். மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கச்சில அப்படியே கொஞ்சம் செல்லில் பார்க்கும்போது ஒரு மெசேஜை வாசித்தேன். ஒரு சகோதரன் அழகாக மெசேஜ் அனுப்பியிருந்தார். என்ன அனுப்பியிருந்தாருன்னா, வாழ்க்கையில் ஒன்றுமே வெறுக்காத நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை வெறுக்க முடியல, ஒரு நகையை வெறுக்க முடியல, உலகத்தில் ஒன்றுமே வெறுக்காமல் பைக்கு பிடிச்சிட்டு நிறைய பேரை இடற வச்சிடாதுங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் எல்லாத்தையுமே உங்கள் கையில் தந்துட்டேன், என்னுடைய அறைக்குள்ளே எனக்கு துணை அவர் மட்டும்தான். அவர் எழுதியிருக்கிற காரியம் என்னென்னா, வெளி தோட்டத்தை தான் மனுஷன் பார்க்குறான். ஆமென். நான் ராஜா பிள்ளை. அல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளையா ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். என்னை மகிமைப்படுத்துவார். நான் ஒரு பிள்ளை, என்னை கண்ட யாரும் பயப்படக்கூடிய அளவுக்கு என் அப்பா வைக்க மாட்டார். ஏன்னா என்னை முன்குறித்தவர் அவர் தான். அவர் சொல்கிறாரு, ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு செய்தி கொடுக்க தெரியல, நகையை கலத்திட்டு செய்தி கொடுக்க தெரியல, வாழ்க்கையை வெறுத்தது மாதிரி பேசுகிறீங்களே, உன்னை இல்லைண்டி பேசுகிறீங்களே, உங்கள் மூலமாக எத்தனை பேர் இடறி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் பெரியவர். ஆமென். என் அப்பா ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், ராஜா பிள்ளைகள் ராஜா பிள்ளையாக இருக்கணும். ஆமென். நம்மளாம் பிச்சைக்கார கூட்டம் கிடையாது. இந்த உலகத்தை அவர் பிள்ளைகளுக்காக தான் என் அப்பா வச்சார். அண்ணா சொல்லிட்டார், எல்லாத்தையும் அனுமதிக்க உனக்கு அதிகாரம் இல்லை, எல்லாம் உனக்கு தகுதியாகிறது. நம்மளாம் பிச்சைக்கார தோற்றத்தோடு வாழும்படியாக என் அப்பா முன்குறிக்கவில்லை. ஆமென். நம்மளாம் ராஜரீக கூட்டம். அல்லேலூயா. திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன், நல்லா சாப்பிடு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா சம்பாதி, உனக்கு என்ன உலகத்தில் நல்ல சந்தோஷத்துக்கு என்ன எங்கெங்கே டூருக்கு போகணுமோ நீ போ, ஆனால் என் அப்பாவை மட்டும் விட்டுறாத. ஆமென். அவரை மட்டும் வேதனைப்படுத்திடாத, அவரை மட்டும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துடாத, அவரை மட்டும் இருதயத்திலேருந்து தூரம் எடுத்துட்டு யாரோ ஒருத்தருக்கு இருதயத்தில் இடம் கொடுத்து அப்பாவை துக்கப்படுத்திடாத. ஆமென். நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் அதே இதுதான். அவர் தான் நமக்கு எல்லாம். அல்லேலூயா. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கு இணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை நமக்காக ஈந்தாரே. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவோம், இந்த கிருபையை எனக்கு தாங்கப்பா. நல்லா சில நேரம் யோசிப்பேன், ஏன்ட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குதா, யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு அப்படியே யோசித்து பார்ப்பேன். ஒரு சின்ன பொட்டாவது இருக்குதா தூக்கி கொடுக்க அப்படின்ட்டு. இது எனக்கு பொருட்டு இல்லைண்டி தெரியும். ஒரு வாட்சி வாங்கி தந்த தாயார் பாருங்க, என்னை அப்படியே கவனிப்பாங்க. நான் போகிற நேரத்தில் கையில் வாட்ச் இல்லைன்னா வாட்ச் எங்கம்மாண்டி கேட்பாங்க. எனக்கு தெரியும் வாங்கி தந்தவங்க நான் போடணுடி ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திருந்தேன்னா வாங்கி தந்தவங்க பார்த்து அப்படியே சந்தோஷப்படுவாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் எடுத்து தந்த ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். நமக்காக அல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. என் அப்பாவை மகிமைப்படுத்தும்படியால் நாம் தெரிந்து கொண்ட ராஜரீக கூட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லும், இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருடைய செய்தியை வாசித்துட்டு இருந்தேன், சாட்சியை வாசித்துட்டு இருந்தேன். அதில் எழுதியிருந்தார், வயதான ஊழியக்காரர். அவருடைய சாட்சி ரொம்ப தொட்டுச்சு பாருங்க. ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாட்டும் இந்த ட்ரெஸ்ஸை நல்லா பண்ணுவாராம், ட்ரெஸ்ஸுக்கு நல்லா முதலிடம் கொடுப்பாராம். சாப்பிட்றதுக்கு ஒருவேளை கஷ்டத்தை அனுபவித்து அந்தரங்கத்தில் சில கடினமான பாதையில் போனாலும் வெளி தோட்டத்தில் இந்த வஸ்திரத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாராம். ஏன்னா அவர் கீழே எழுதியிருக்கிறாரு, நான் ஒரு இடத்துக்கு கடந்து போனால் நான் ராஜா பிள்ளைங்கிறத ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஒரு வஸ்திரத்தை அப்பா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு மகிமை அப்பா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு கனத்தை என் அப்பா வச்சிருக்கிறார். ஆமென். எல்லாவற்றிற்கு மேல ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம மேல போட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல போற விசுவாசத்துல உறுதி அனுப்பேன் ஐயா, உறுதியா அனுப்பேன். கடைசியாய் நம்ம எதுல உறுதியா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். 2 பேதுரு 1:10 முன் பகுதியில் 2 பேதுரு 1:10 முன் பகுதி. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். நீ எதுல உறுதியா இருக்கணுமா, உன் அழைப்பில் நீ உறுதியா இருன்னு சொல்றார். உன் அழைப்பில் நீ உறுதியாயிரு. நம்மளை எதுக்காக அழைச்சாரு? அவருடைய துதியை சொல்லும்படியாய். நம்மளை எதற்காக அழைத்தாரு? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய். நம்மளை எதற்காக அழைத்தாரு? இருளுக்குள் வாழ்ந்த நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு மகிமையான சாட்சியாய் வாழும்படியாய். ஆமென். நம்ம இனி இருளுக்கு சொந்தமானவங்க அல்ல, நம்ம இந்த உலகத்தில் உள்ள அசுத்தத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. என் அப்பா எல்லாவற்றையும் இரத்தத்தினால் கழுவி தூக்கி விட்டார். ஆமென்.
அதான் அழகா சொல்றாரு பாருங்க, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அழைப்புல உறுதியா இருக்கிற ஒரு தேவ பிள்ளை நிச்சயமா இந்த பூமிக்கு சாட்சியா நிற்கும். ஆமென். அழைப்புல உறுதியா நிற்கிற ஒரு தேவ பிள்ளை மலை மேல் இருக்கிற பட்டணமா நிச்சயமா மாறும். அழைப்பு 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 உறுதியானது. நம்மளை அழைத்தவர் உண்மை இல்லவர். ஆமென். சொல்லிட்டார், நான் உலகத்தான் அல்லாதது போல என் பிள்ளைகளாகிய இவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குள் இருந்தோன்னே வேறு பிரித்து விட்டேன். இதுதான் நம்முடைய அழைப்பு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த உலக சிநேகிதத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து விட்டார். அல்லேலூயா. இதுதான் நம்ம அழைப்பு. இதுதான் நம்ம அழைப்பு. ஒரு தேவ பிள்ளை வீட்டுக்குள்ள சினிமா சத்தம் கேட்கறது அழைப்பு அல்ல. ஒரு தேவ பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ள சீரியல் சத்தம் கேட்கறது அழைப்பு இல்லை. ஒரு தேவ பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ள சண்டை சத்தம் கேட்கறது அழைப்பு இல்லை. ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்துக்கு அடையாளமாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். அதனால தான் பக்தன் அழகா சொல்வார், நானும் கர்த்தர் எனக்கு தந்த என் பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அடையாளங்களாக இருப்போம். ஆமென். இதுதான் நம்ம அழைப்பு. இதுதான் நம்ம அழைப்பு. நமக்கும் உலகத்தில் இருக்கிற இருளின் காரியங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வெளிச்சத்திற்காக நம்மளை அழைத்து வைத்திருக்கிறார். சொல்ல போகிறேன், எல்லாரை போல வாழும்படியாய் அல்ல, எல்லாரை போல பாவத்துக்கு பின்னாடி ஓடும்படியாய் அல்ல, உலகத்தார் பேசுகிறதை போல நாமும் பேசும்படியாய் அல்ல, உலகத்தார் இச்சிக்கிறதை போல நாமும் இச்சிக்கும்படியாய் அல்ல. உலகத்தார் இச்சைக்காகவே பிறக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா பிசாசின் ஆளுகைக்குள் இருக்கிற ஜனங்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். அழைப்பில் உறுதியாக இருப்பேன். பதறி பேசுகிற வார்த்தை அல்ல, மற்றவங்களோடு கூட சண்டை போட்டு பேசுகிற வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிற விதத்தில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. சொல்ல போகிறோம், என் அழைப்புப்பா உங்கள் சாயலை வெளிப்படுத்தும்படியாய். ஆமென். நம்ம மூலமாய் கர்த்தர் யார் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். நம்ம அவருடைய சாயலை வெளிப்படுத்தும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம இயேசு யார் என்பதை காட்டும்படியா இந்த பூமியில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுமா, அப்படி அழைப்பில் நான் உறுதியாக இருப்பேன்ப்பா. இந்த ஜனத்தை பார்த்து தான் என் அப்பா சொல்லுவார், உனக்காக யாவே நான் செய்து முடிப்பேன். ஆமென். தகப்பனே, உமக்கு கோடி நன்றி அப்பா. தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த வார்த்தையை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் உம்முடைய வல்லம் அவர்களை தொட்டு அற்புதத்தை செய்து தூக்கி எடுக்கட்டோண்டி ஜெபிக்கிறேன் அப்பா. முடியாது என்று சொல்லி உமக்கு ஒன்றுமில்லை ஐயா, எல்லாம் உம்மால முடியும்ப்பா. இவர்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், பாடுகள், துக்கங்கள் மாறி போகட்டும் அப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. தேவைகளை சந்தித்து கொடுங்கப்பா. கடன் பிரச்சனை மாறட்டும் ஐயா. சம்பாதித்து சம்பாதித்து வாங்கின கடனுக்கே வட்டி கொடுத்து கண்ணீரோடு இருக்கிற இந்த குடும்பத்தை உம்முடைய நாமத்தினால விடுதலையாக்குங்கன்னு ஜெபிக்கிறேன் அப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறேன். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இவர்கள் அனுபவிக்கட்டும். சமாதானத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. வாழ்ந்திருக்கட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.